சுவிசேஷத்துக்காக நிற்கின்ற, நிலைத்து நிற்கின்ற பாதங்கள் நல்லதா இருக்கின்றது. பாருங்க, ரன்னிங் ஷூஸுக்கும் ஹைக்கிங் ஷூஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? ரன்னிங் ஷூஸ் எவ்வளவு இலகுவாக, எவ்வளவு ஃபாஸ்டாக, விரைவாக நீங்கள் ஓடக்கூடியதாக இருக்கிறது தான் ரன்னிங் ஷூஸ். ஆனால் ஒரு ஹைக்கிங் ஷூஸ் என்னது? வழுக்காமல் இருக்கணும். மலைகளில் ஏறும் பொழுது, அங்கே பள்ளத்தாக்குகளிலே நடந்து செல்லும் பொழுது, அந்த பாறைகளிலே நாங்கள் மிதிக்கும் பொழுது வழுக்காமல் இருக்கும்படிக்காக அந்த ஷூஸ் இருக்கும். அப்ப அந்த ஷூஸ் என்னதுக்காக? விழாமல் நிலையாக நிற்பதற்காக கொடுக்கப்பட்டது அந்த ரன்னிங் ஷூஸ். நாங்கள் பார்க்கின்றோம் எபேசியர் 6வது அதிகாரத்தில் 15வது வசனம், எபேசியர் 6:15 சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பேசப்படுகிறது. இந்த சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும் பொழுது அங்கே தலைக்கவசம் இருக்கின்றது, அங்கே கேடகம் இருக்கின்றது, அங்கே பட்டயம் இருக்கின்றது. ஒரு ரோம படை வீரன் அவனுடைய போர் அந்த யூனிஃபார்ம்ல என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்கின்றது. அதிலே சுவிசேஷத்துக்கு நான் ஆயத்தம் என்னும் அந்த அர்த்தம் என்னவாம்? நாங்கள் 15வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே கொடுத்தவர்களாயும். கால்களிலே தொடுத்தவர்கள். அப்ப இந்த சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கின்றதை என்னது? கால்களிலே தொடுக்கப்படுகின்ற பாதரட்சைக்கு அங்கே சொல்லப்படுகிறது. ஒரு ரோம சோல்ஜர் ஒரு போராளி அவர் போருக்கு செல்லும் பொழுது பட்டயத்தை மறக்க மாட்டாரு, கேடகத்தை மறைக்க மாட்டாரு, தலை சீராவை மறக்க மாட்டாரு, மார்க்கவசத்தை மறக்க மாட்டாரு, கச்சையை மறக்க மாட்டாரு. அதே போல என்னது? பாதரட்சையும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பாதரட்சையில எப்படி இருக்குமாம்? அந்த ரோமர் வீரர்களுடைய பாதரட்சையில முட்கள் இருக்குமாம், இரும்பிலான முட்கள். இங்க கிரிக்கெட் விளையாடுறவங்க இருக்கிறீங்க தானே? இப்போ கிரிக்கெட் நாங்கள் விளையாடும் பொழுது ஒரு டர்ஃப் மேட்ச்ன்னு சொன்னா, இப்போ சிந்தட்டிக் பிச்சுன்னு சொன்னா, சிந்தட்டிக்ல ரப்பர்னாலே செய்யப்பட்ட முள்ளுகள் இருக்கு பாதத்தில். இதே ஒரு டர்ஃப் மேட்ச், அதாவது மண்ணினாலே செய்யப்பட்ட ஒரு பிச்சுன்னு சொன்னா, அதுல இரும்பினாலே செய்யப்பட்ட ஆணிகள் போல அந்த இது இருக்கும். இந்த ஆணிகள் எதற்கு உதவுகிறது என்று சொன்னா, அங்கே போய் விழாமல் இருப்பதற்கு. ஏன்? இந்த ஆணிகள் என்னது? பூமியிலே புதைந்து அது என்னது? ஒரு சக்தியை கொடுக்கின்றது. என்ன சக்தி? ஒரு இழுவை சக்தியை கொடுக்கின்றது. ஒரு இழு சக்தி. நீங்கள் விழாதபடிக்கு, வழுக்கி விழாதபடிக்கு அது உங்களை நிலை நிற்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கின்றது. அதே போலதான் போர் வீரர்கள் அந்த காலத்தில் செல்லும் பொழுது அந்த பாதரட்சை என்கின்ற ஆயத்தம் முக்கியம். ஏனென்றால் அந்த பாதரட்சையில் இருக்கிற முட்கள் அவர்கள் போராடும் பொழுது வழுக்கி விழாமல் நிலையாக நின்று எதிரியை போராடுவதற்காக கொடுக்கப்பட்டது. இன்றைய நாளிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்காக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய பாதங்களிலும் இந்த பாதரட்சைகள் முக்கியம். ஏனென்றால் எங்களுக்கு எதிர்ப்புகள் வரும், தீமைகள் வரும், வலிகள் வரும், வேதனைகள் வரும். சுவிசேஷத்தை யார் யாரெல்லாம் கொண்டு போகின்றோமோ எங்களுக்காக அந்த இடங்களிலே வலி வேதனைகள் வரும், புறம் கூறுவார்கள். இது எல்லாவற்றையும் தாங்கி நாங்கள் அந்த இடத்துல பூமியில எங்களுடைய கால்களை பதித்து நிற்கின்ற பாதங்கள் தான் அழகான பாதங்களாக இருக்கின்றது. எத்தனை பேர் நாங்க போருண்டு சொன்னோன்னே விட்டுட்டு ஓடுறாங்க இருக்கிறோமா? இங்க அதை மாதிரி நாங்க சுவிசேஷம் என்று சொன்ன உடனே காண கிடைக்காது. ஏன் நாங்க காண கிடைக்காது? பயம். எங்களுக்கு எதிர்த்து வருகிற பேச்சுக்களை, ஏன் நமக்கு இந்த வம்பு? நாம் இதை சொல்ல போய் அவன்கிட்ட 2 திட்டு வேண்டி, ஏன் நமக்கு இந்த வம்பு? உண்மையாகவே தேவனிடத்திலே நாங்கள் நன்மையை பெற்றோமா? உண்மையாகவே நாங்கள் துதித்து ஆராதிக்கிற தேவன் உண்மையான உயிருள்ள தேவனா? அந்த நிச்சயம் எங்களுக்கு இருக்கும் பொழுது இயேசுவை குறித்து எவ்வளவு ஆழமான சத்தியம் எங்களுக்கு தெரியுமோ, இந்த சுவிசேஷத்தை குறித்து எவ்வளவு ஆழமான சத்தியம் எங்களுக்கு தெரியுமோ, ஆண்டவர் மேலே எவ்வளவு ஆழமாக அன்பு எங்களுக்கு இருக்கிறதோ அவ்வளவு ஆழமாக எங்களுடைய கால்கள், எங்களுடைய பாதங்கள் அந்த இடத்திலே நிற்கும். இந்த முள்ளெல்லாம், அந்த முள்ளுல எவ்வளவு நீட்டா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்னது? அந்த இழு சக்திக்கு எதிராக நிற்கக்கூடும். அதே போல நாங்கள் தேவன் மேலே வைக்கிற அன்பு, இந்த சுவிசேஷத்தை குறித்தான அறிவு தான் எங்களை அந்த இடத்திலே நிற்க செய்ய போகின்றது. இந்த இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஸ்தேவானை நாங்கள் பார்க்கிறோம். ஸ்தேவான் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்திலே ஸ்தேவானை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ஏன் கல்லறிந்து கொள்ளாங்க? சுவிசேஷம் அறிவிச்சு. நல்ல காலத்துக்கு இந்த காலத்தில் கல்லறிஞ்சு கொள்ள மாட்டாங்க. மேபி டொக்குண்டு போட்டாலும் போடுவாங்க.
பாருங்க, அவனை கல்லறிந்து கொள்ளுகிறார்கள். ஸ்தேவான் அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கின்றான். சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு அவன் வானத்தை அண்ணாந்து பார்த்து சொல்லுகிறான், தேவ மகிமையையும் தேவனோடு இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறதையும் நான் காண்கின்றேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, ஸ்தேவான் யாருக்காக நிற்கிறாங்க? சுவிசேஷத்துக்காக. அழகான பாதங்களோடு அவன் நிலையா நிற்கிறான். அவ்வளவு எதிர்ப்பு வருகின்றது, கல்லறிகிறார்கள், அவன் மரணத்துக்குள்ளே போக போகின்றான். அந்த எதிர்ப்பிலையும் அவன் நிலையாய் நிற்கிறான். அதனாலதான் ஸ்தேவானுக்கு அழகான பாதங்களாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், நான் வானத்துல பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவனுக்கு பக்கத்துல சொல்லவில்லை, என்னவா? இயேசு கிறிஸ்து நிற்கிறார். வலது பாசத்துல நாங்கள் தேவனுக்காக நிற்கும் பொழுது, நாங்கள் சுவிசேஷத்துக்காக நிற்கும் பொழுது இயேசு எங்களுக்காக நிற்கிறவராயிருக்கின்றார். எங்களுடைய பலம் இயேசு கிறிஸ்து. நாங்கள் இன்றைய நாளிலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும், என்ன விதமான தீமை வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து நிற்க வேண்டும். ஏனென்றால் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து வலது பாசத்திலே அவர் எங்களுக்காக நிற்கிறவராயிருக்கின்றார். அதனால நாங்கள் எதற்காக நிற்கின்றோம்? தேவனுடைய அன்புக்காக நிற்கிறோமா? அவரை பிரதிபலித்து நிற்கிறோமா? பாருங்க, அவன் அந்த இடத்துல விதண்டாவாதம் பண்ணவில்லை, அங்கே திரும்ப பேசவில்லை. கடைசியாக அவன் மரிக்க பொழுது கூட, ஆண்டவரே இவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்ன பொழுதே அவனும் அவர்களை மன்னியும் என்று சொல்லித்தான் தன்னுடைய உயிரை மாய்க்கின்றான். அப்படிப்பட்ட அன்பு. எது எதிர்த்து நிற்பது? நாங்கள் யோசிக்கிறது விதண்டாவாதம் பண்றதுதான் எதிர்த்து நிற்கிறதுன்னு சொல்லி. ஒருவர் இயேசுவை குறித்து நாங்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாங்கள் அவருக்கு எதிர்த்து அவரோடு பேசுவதற்கு அல்ல எதிர்ப்பு. எங்களுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுவதனாலே நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாயிருக்கு. அந்த இடத்திலே அவரை இயேசுவை பிரதிபலித்து அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கிருபையை காட்டுவதுதான் உண்மையான சுவிசேஷமாக இருக்கின்றது. ரோமர் 5வது அதிகாரத்திலே நாங்கள் 1வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நாங்கள் எப்படியா நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு நிற்க வேண்டும். நாங்கள் பாவிகளா இருந்தோம், ஒரு பாவத்தின் வாழ்க்கையை வாழ்ந்தோம், அசிங்கங்கள் எங்களுக்கு பின்பாக இருக்கின்றது. அந்த அசிங்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நாங்கள் கிரியையினாலே அல்ல, தேவன் மேலே விசுவாசித்தபடினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்களா இருக்கிறோம். இப்ப நீதிமான்களா என்னை ஆக்கினபடியா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து நின்று சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். அதுதான் ஒரு அழகான பாதமா இருக்கிறது. அது மட்டும் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், 22,000 மாடுகள் 120,000 ஆடுகள் வெட்டப்பட்டது சாலமோனினாலே. என்னதுக்காக வெட்டப்பட்டது? தேவனுக்கும் மனித குலத்துக்கும் சமாதானம் ஏற்படும்படிக்காக. ஆனால் எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் மரித்த ஆட்டுக்குட்டியானவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் சமாதானத்தை பெற்றோம். அந்த சமாதானத்தை பெற்று நாங்க என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன எதிர்ப்பு வந்தாலும் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேணுமே. நாங்கள் அந்த சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ நாங்கள் போகிறதும் அந்த சமாதானத்தோட தான் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் விதண்டாவாதம் பேசுறதுக்கு போகல. நாங்கள் எங்களுக்கு கிடைத்த சமாதானத்தை நாங்கள் பெற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்காக நாங்கள் போகின்றோம். அந்த சமரிய ஸ்திரியை பார்த்தோம்னு சொன்னா, அவள் அந்த கிணத்துக்கு என்னதுக்கு வந்தாள்? தண்ணி எடுக்க வந்தாள். இயேசு கிறிஸ்து என்னதுக்காக காத்திருந்தாரு? அந்த ஸ்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாம் பேசி முடிஞ்சு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பின்பாக அந்த சமரிய ஸ்திரீ யோவான் 4:28 பாத்தீங்கன்னா, அவள் என்ன செய்யறாள்டா, குடத்தை எங்க விட்டுட்டு, குடத்தை அங்க விட்டுட்டு அவள் போறாள். போய் ஊராருக்கெல்லாம் சொல்றாரு, நான் என்னெல்லாம் செய்தனோ அதை இவர் சொல்லிட்டாரு என்று சொல்லி சாட்சி சொல்லுகின்றார். அவளுடைய சாட்சியை கேட்டு அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் இயேசுவை தேடி வருகிறதை நாங்கள் காண்கின்றோம். சுவிசேஷம் என்பது என்ன? ஆண்டவர் இந்த நன்மை எனக்கு செய்திருக்கிறாரு, அதை நாங்கள் சொல்லுகிறது தான். இதனால சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களுக்கு தேவை என்னது? ஒன்றே ஒன்று, என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்ட என்ற நிச்சயம் இருக்க வேண்டும். நான் என்னென்ன நன்மைகள் எல்லாத்தையும் பெற்றனோ, என்னென்ன சமாதானத்தை எல்லாம் பெற்றனோ, அதை இன்னொருவருக்கு அறிவிப்பது தான் சுவிசேஷமாக இருக்கின்றது. அது சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட வேண்டும்.
போன வேளை வந்து குடத்தை விட்டுட்டு போனாலு, மீன் பிடிச்சு கொண்டிருந்த பேதுரு வந்து மீனையும் விலையையும் விட்டுட்டு போனானு. ஏன்? அவர்கள் பெற்ற சமாதானம் அவ்வளவு பெருசு, அவர்கள் பெற்ற நன்மை அவ்வளவு பெருசு, அவர்கள் கண்ட அந்த மேசியா அவ்வளவு பெரிதுண்டபடினால்தான் அவர்கள் பின்பாக சென்றார்கள். இன்றைய நாளில் நாங்கள் ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னா, நாங்கள் பெற்ற நன்மையினுடைய பெருமதி தெரியாமல் இருக்கின்றோம். நாங்கள் சேவிக்கின்ற ஆண்டவருடைய அந்த உண்மைத்துவமும் அவருடைய வல்லமையும் தெரியாமல் இருக்கின்றோம். அதனால தான் நாங்கள் பின்தங்கி நிற்கின்றோம், பின்வாங்கி நிற்கின்றோம். இதனால நாங்கள் சுவிசேஷத்துக்காக நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும்.